இங்க கடலோரமா இருக்க இந்த கிராமத்துல படகுத்துறை இல்லாதனாலே மீன் பிடிக்க ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. அதனாலேயே வெளியூர் வரைக்கும் மீன் பிடிக்க வேலைக்காக போறாங்க. ஆனா இங்க வர கட்சி ஆளுங்களுமே ஓட்டுக்காக இங்க படகுத்துறை கட்டி தராங்கன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு போறாங்களே தவிர எந்த வேலையும் செய்யறது இல்ல. இருக்கிற இவ்வளவு பிரச்சனைல இந்த ஊர்க்காரங்களும் பக்கத்து ஊர்க்காரங்களும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த ஊர்க்கார பொண்ணை தான் ஹீரோவை லவ் பண்றான். ஆக்சுவலா இவங்க ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே ரெண்டு பேருமே ஃப்ரெண்டாவே பழக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நட்பு பெருசாகி கொஞ்ச நாள்ல காதலாகவும் மாறுது. பட் இந்த ஊர்க்காரங்க ஒன்னா சேர்ந்ததுமே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்து வச்சிருப்பாங்க. இப்ப வேலைக்காக ஹீரோ வெளியூர் போக போறா. அதனால இந்த பொண்ணை மீட் பண்ணதுக்காக வந்திருக்காங்க. அதே சமயத்துல அந்த பொண்ணோட ஊர்லயே இருக்க ஒருத்தன் இந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் எப்ப சண்டை வரும், நம்ம இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சோ இப்போ ஹீரோவை இந்த பொண்ணை ஊருக்கு போறதுக்கு முன்னாடி மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அந்த பொண்ணு இவனை மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க அப்பா பாத்துறாரு. ஆக்சுவலா இந்த ரெண்டு ஊர்க்காரங்களும் சேர்ந்துதான் மீன் பிடிக்க வெளியூருக்கு வேலைக்கு போறதுக்காக இங்க சாமி கும்பிடலான்னு வந்திருப்பாங்க. இதை பார்த்ததுமே சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. இந்த சண்டையை பார்த்ததுமே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவ ரொம்ப சந்தோஷமா அங்க வந்து நிக்கிறா. அவங்க அப்பாவுமே ஹீரோ மேல இருக்க கோவத்துல இவனுக்கு தான் என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிடுறாரு. சோ இதே நினைச்சுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஹீரோவை இந்த ரெண்டு ஊருக்காகவும் ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணோட அப்பா வேணும்ட்டு சண்டை வலிச்சு இந்த ரெண்டு பேருமே சண்டை போட்டு ட்ரெயின்ல இருந்து இறக்கி விட்டுறாங்க. இவங்க எல்லாருமே ஏற்கனவே அவங்க கிட்ட அட்வான்ஸ் பணம் வாங்கியிருப்பாங்க. அதுக்காக வட்டியும் கட்டியிருப்பாங்க. ஊர்ல ஏற்கனவே கடனும் ஆயிருக்கும். சோ இந்த வேலைக்கு எப்படியாச்சும் போகணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இப்போ ஹீரோவும் ரோட்ல ஒரு பஞ்சாப் லாரியில லிஃப்ட் கேட்டு எப்படியோ போயிடுறாங்க. ஆனா இவங்க போறதுக்குள்ளேயே அங்க இருக்க போட் எல்லாமே கிளம்பிடுது. அதை நினைச்சு இவங்க எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.